ஆந்திராவின் குப்பம் தொகுதியை வறட்சியில்லா பகுதியாக மாற்ற பாலாற்றில் எத்தனை தடுப்பணைகள் வேண்டுமானாலும் கட்டுவேன் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் 4வது முறையாக முதலமைச்சராகியுள்ள சந்திரபாபு நாயுடு தன்னை 8வது முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த குப்பம் தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், குப்பம் தொகுதி மக்களுக்காக கடமைப்பட்டுள்ள தாம் அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த கடனை தீர்க்கும் வகையில் பணியாற்ற இருப்பதாக தெரிவித்தார். குப்பத்தை வறட்சியில்லா பகுதியாக மாற்ற பாலாற்றில் எத்தனை தடுப்பணைகள் வேண்டுமானாலும் கட்ட தயாராக இருப்பதாக அவர் கூறினார். పాలారులో ఎన్ని చెక్ డ్యాములు వస్తాయో అన్ని చెక్ డ్యాములు కడతాం, నీళ్లు నిల్వ పెడతాం. మీ పొలాలకు అవసరమైతే లిఫ్ట్లు పెట్టి తద్వారా నీళ్లు ఇచ్చే బాధ్యత నాది. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் சந்திரபாபு நாயுடுவின் பேச்சு சர்ச்சையை கிளப்பியதுடன் தமிழ்நாட்டு விவசாயிகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டக்கூடாது என கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் பேச்சு நீதிமன்ற அவமதிப்பு என பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ள கருத்தில், பாலாற்றில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை ஆந்திர முதலமைச்சர் கைவிட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசும் உரிய சட்ட நடவடிக்கைகள் மூலமாக அந்த முயற்சியை தடுக்க வேண்டுமென பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.